பரமா படிடா. ஹலோ கேஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபினாமினல் விமன். இதை எழுதினவங்க மாயா ஏஞ்சலோ. இந்த பர்டிகுலர் போம் 1978 பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. இது மாயா ஏஞ்சலோவோட அண்ட் ஸ்டில் அரைஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு போம் கலெக்ஷனில் தான் பப்ளிஷ் ஆகிருக்கு. இதில் டோட்டலாக 4 ஸ்டான்ஸாக இருக்குது. ஃப்ரீ வேர்ஸில் கண்டினியூஸாக எழுதியிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து லாஸ்ட் லைன் ஈச் ஸ்டான்ஸாலேயும் 4 ஸ்டான்ஸாலேயும் லாஸ்ட் லைன் வந்து ரிப்பீட்டடாக சேம் லைன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஃபெனாமினல் விமன் அப்படின்றது அவங்கள தான் மீன் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்றத மாயா ஏஞ்சலோ அஸ் எ விமனாக என்ன ஃபீல் பண்ணுறாங்க, அவங்கள ஒரு ஃபெனாமினல் விமன் அப்படின்றது வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரியான பர்சனாலிட்டியை பார்த்து நம்ம சொல்லுவோம். ஸோ அஸ் எ விமனாக அவங்கள ஒரு எக்ஸ்ட்ராடினரியான பர்சனாக நினைக்கிறாங்க. ஸோ எதனால் அவங்க அப்படி நினைக்கிறாங்க அப்படின்றதுக்கான ஒரு ரீசனும் இதில் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஓகே, சம்மரி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, பிரிட்டி விமன் ஆல்வேஸ், ரொம்ப அழகான பொண்ணுங்க. மாயா ஏஞ்சலோ அப்படின்றவங்க அவங்க பிளாக் இல்லையா? பிரிட்டி விமன் ஒயிட்ஸாக இருக்கலாம், இல்லை ரொம்ப அழகான வேறு யாராக வேணா இருக்கலாம். ஓகேவா? ஸோ ரொம்ப அழகான அந்த விமன் எல்லாருமே என்ன பார்க்கும்போது ஆச்சரியப்படுவாங்க. எதுக்காக அப்படின்னா, என்ன சீக்ரெட் இருக்குது இவகிட்ட? ஏன்னா மாயா ஏஞ்சலோ ரொம்ப ப்ரைடாக, அவங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு செல்ஃப் கான்ஷியஸோட, ரொம்பவே பிரைட் ஸ்மைலோட, ஹாப்பியாக எப்போவுமே இருப்பாங்க இல்லையா? எந்த விதமான இன்ஃபீரியாரிட்டிஸ் அவங்க மேலே இருக்காது, செல்ஃப் டவுட் அவங்க மேலே இருக்காது. ஸோ அவங்க ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக, ரொம்பவே போல்டாக இருக்கிறதுனால அதை பார்க்கும்போது மற்ற பிரிட்டி விமனுக்கு எல்லாமே ஆச்சரியமாக இருக்குது. இவகிட்ட என்ன சீக்ரெட் இருக்குது, என்ன சீக்ரெட் இவளுக்குள்ளே ஒளிஞ்சிருக்குது, இவ வந்து இவ்வளோ பிரைட்டாக போல்டாக இருக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி அவங்க எப்போவுமே தேடிட்டே இருப்பாங்க. பட் நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நான் க்யூட் கிடையாது, நான் ரொம்ப க்யூட்டுன்னு நான் சொல்லலை. அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு ஃபேஷன் பரேட் நடக்குது, அங்கே மாடல்ஸ்லாம் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும் இல்லையா? அவங்க வந்து இந்த மாதிரி பாடி ஷேப்பில் இருக்கணும், அவங்க வந்து இந்த மாதிரியான கலர் டோனில் இருக்கணும், இந்த மாதிரி தான் வாக் பண்ணணும், இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணணும், இப்படி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். ஒரு மாடல் ஆகிறது வந்து அவ்வளோ ஈஸியான ஒரு டாஸ்க் இல்லை. ஸோ அப்படி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும்போது அதெல்லாம் கம்பேர் பண்ணுறீங்க, ஒரு மாடலோடு என்னை கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா, நான் அந்தளவுக்கு பியூட்டிஃபுல் கிடையாது, அந்தளவுக்கு க்யூட் நான் கிடையாது. பட் இதெல்லாம் சொன்னாலும் ஐ எம் அ ஃபினாமினல் விமன், நான் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான ஒரு பர்சன், அதில் எனக்கு எந்த டவுட்டுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, when I start tell them, நான் வந்து இதை அவங்கக்கிட்ட சொல்லும்போது, நான் இந்த மாதிரியான குவாலிட்டிஸ் எல்லாம் எனக்கு இருக்குது, நான் என்ன ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஃபினாமினலான ஒரு விமன் தான் நான் நினைக்கிறேன்னு சொல்லும்போது, அவங்களோட மென்டாலிட்டி என்ன மாதிரி இருக்குது அப்படின்னா, நான் பொய் சொல்கிறேன்னு அவங்க நினைக்கிறாங்க. நான் வந்து உண்மையை தான் சொல்கிறேன், நான் என்ன ஃபீல் பண்ணுறேனோ என்னை பற்றி அதை தான் நான் அவங்ககிட்ட சொல்கிறேன். ஆனால் அவங்களோட பார்வையில், அவங்களோட பெர்ஸ்பெக்டிவில் என்னை பார்க்கும்போது அவங்களுக்கு அப்படி தோணாது இல்லையா? ஸோ அவங்களோட கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது அவங்களுக்கு நான் பொய் சொல்கிற மாதிரி தெரியும். ஆனால் நான் என்ன ஃபீல் பண்ணுறேனோ அதுதான் நான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன். ஸோ அவங்க வந்து என்ன பொய் சொல்கிறேன்னு சொன்னாலும் சரி, இல்லை என்னை பற்றி அவங்க தப்பாக ஜட்ஜ் பண்ணாலும் சரி, அதை பற்றிலாம் எனக்கு எந்த கவலையுமே கிடையாது. நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன், ஐ எம் அ ஃபெனாமினல் விமன், அந்த குவாலிட்டி என்கிட்ட இருக்குது, தட்ஸ் மீ அப்படின்னு சொல்லி ரொம்பவே ப்ரௌடாக சொல்கிறாங்க, ரொம்ப கரேஜியஸாக போல்டாக சொல்கிறாங்க. தென் இவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஃபினாமினல் விமன் அப்படின்னு சொல்லி சொசைட்டியில் வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் வச்சுருப்பாங்க இல்லையா? இந்த மாதிரி இருக்கிறவங்க ஃபினாமினல் விமன் அப்படின்னு சொல்லி அவங்க வச்சுருக்கிற அந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து என்னோட ஆர்ம்ஸை ரீச் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நான் அதை ஈஸியாக டச் பண்ணுற தூரத்தில் தான் இருக்குது அவங்களோட அந்த டிஸ்கிரிப்ஷன். ஸ்பேன் ஆஃப் மை ஹிப்ஸ், இப்போது மாடலுக்கு நீங்கள் என்ன மாதிரியான டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்குறீங்களோ, அவங்களோட ஹிப்ஸ் எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களோ, அதே மாதிரி தான் என்னோடய ஹிப்ஸும் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். நெக்ஸ்ட் என்னோடய ஸ்டெப்ஸ், இப்போது ரேம்ப் வாக் நடக்கும்போது மாடல்ஸை பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட ஸ்டெப்ஸ் வந்து அவங்க ப்ராப்பரான ஒரு டிஸ்டன்ஸில் ஒவ்வொரு லெக்கையும் எடுத்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் என்னோடய கேஷுவலான வாக்கே இருக்குது. ஸோ மாடலுக்கு நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து அதுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்கள வந்து நடக்க வைக்கிறீங்க. பட் நார்மலாகவே எனக்கு அந்த மாதிரியான ஒரு வாக் தான் இருக்குது. ஸோ அந்த ஹேபிட்டும் எனக்குள்ளே இருக்குது. தென் என்னோடய லிப்ஸ் வந்து கேர்ள், நிறைய பேர் அவங்களோட லிப்ஸ் வந்து ப்ராப்பராக இல்லை, ப்ராப்பர் ஷேப்பில் இல்லை, கேர்லியாக இல்லை அப்படின்றதுக்காக சர்ஜரி எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண தேவையில்லை. என்னோடய லிப்ஸும் கேர்லியாக ஆல்ரெடி நேச்சுரலாகவே அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ எல்லா குவாலிட்டிஸும் எனக்கு நேச்சுரலாக இருக்கிறதுனால நான் ஒரு ஃபினாமினல் விமன் நினைக்கிறேன்.
பியூட்டி அப்பியரன்ஸ் அப்படின்றது வந்து சர்டன் குவாலிட்டிஸ் வச்சு தான் டிஸ்கிரைப் பண்ண முடியும், அதை வந்து கன்க்ளூட் பண்ண முடியும் அப்படின்னா அந்த மாதிரியான குவாலிட்டிஸ் எனக்கு இருக்கிறதா நான் நம்புகிறேன். ஸோ அதனால என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஃபினாமினல் விமன் அப்படின்றத அவங்க ரொம்பவே நம்புகிறாங்க. தட்ஸ் மீ அப்படின்னு சொல்லி ரொம்ப போல்டாக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க வந்து ஒரு ரூம்குள்ளே நடந்து போகிறாங்க. ஒரு ரூமில் நான் நடந்து போகும்போது என்னோடய ஃபேஸ் வந்து ரொம்ப கூலாக இருக்குது. எந்த விதமான ஆன்சைட்டி, ஃபியர் எதுவுமே என்னோடய ஃபேஸில் இல்லை. நர்வஸ்னஸ் எதுவுமே என்னோடய ஃபேஸில் இல்லை. நான் ரொம்பவே கூல் அண்ட் காமாக அந்த ரூமில் நடந்து போகிறேன். அப்படி நடந்து போகும்போது நிறைய பேரை நான் ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. நிறைய பேர் அந்த ரூமில் இருக்கிறாங்க. ஸோ எல்லாரையும் ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. இப்போ நான் உள்ளே என்ட்ரு ஆனதும் நிறைய மென் அங்கே நிற்கிறாங்க. நான் ஒரு பர்சன் நிற்கிறாரு, நான் அவரை ஃபேஸ் பண்ணி அவர்கிட்ட பேசுகிறதுக்காக அந்த மேனை நோக்கி நான் போகிறேன். அப்படி போகும்போது சில மென் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, என் முன்னாடி கீழே குனிஞ்சு என்னை வணங்குறாங்க, முட்டி போடுறாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க எனக்கு இவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்கும்போது இதை பார்க்குறதுக்கு நான் ஒரு ஃபெனாமினல் விமன் அப்படின்னு சொல்லி உணர வைக்குது. அப்படி அந்த மென் எல்லாம் என்னை சுற்றி வந்ததும் அதை பார்க்குறதுக்கு எனக்கு ஹனி பீஸ் வந்து ஹனியை கலெக்ட் பண்ணுறதுக்காக அதோட அந்த நெஸ்ட்டில் இருக்கும்போது அது எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் எனக்கு இதை பார்க்கும்போது ஃபீல் ஆகுது. அது கலெக்ட் பண்ணும்போது எப்படி மொத்தமாக எல்லா ஹனி பீஸும் அந்த ஹனியை சுற்றி இருக்குமோ அதே மாதிரி தான் என்னை சுற்றி இந்த மேன் எல்லாருமே இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அந்தளவுக்கு எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க, அந்தளவுக்கு எனக்கு அட்டென்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்படி எல்லாரும் என்னை சுற்றி இருக்கிறது, எல்லாரும் எனக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்குறது, இது எல்லாமே ஏதோ நான் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கிறேன், நான் ஒரு விமன் அப்படின்றதுனால மட்டும் கிடையாது. அவங்களுக்கு என்னை பார்க்கும்போது என்னோட கண்ணில் இருந்து வர்ற அந்த ஃபயராக இருக்கலாம். ஸோ ஒரு விமன் அப்படின்றவங்க விமனை எல்லாரும் சுற்றி வராங்க அப்படின்றது வந்து பேட் வேல போர்ட்ரே பண்ணுறதுக்காக இதை நான் சொல்லலை. இதை நான் என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க என்னை பார்க்கும்போது ரெஸ்பெக்ட் வருது அப்படின்னா அந்த ரெஸ்பெக்ட்டுக்கு வந்து நான் டிசர்விங்காக இருக்கிறேன். எப்படின்னா என்னோட ஐஸ் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. ஒருத்தங்க என்னை பார்க்கும்போது என்னோட ஐஸ் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. ஃப்ளாஷ் ஆஃப் மை டீத், அவளோட டீத் வந்து ஃப்ளாஷ் ஆகுது அப்படின்னா அவங்க வந்து ஜஸ்ட் ஸ்மைல் பண்ணணும் அப்படின்றதுக்காக நேம் சேக் அவங்க ஸ்மைல் பண்ணலை. ரொம்ப பிரைட்டான ஸ்மைல் அவங்களுக்கு இருக்குது. யாராவது ஒருத்தவங்களை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நம்ம சும்மா சிரிக்கணுமே அப்படின்னு சிரிக்கிறதுக்கும் மனசுலேருந்து நம்ம சிரிக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரி இவளுக்கு நேச்சுரலாகவே ஒரு பிரைட் ஸ்மைல் என்கிட்ட இருக்கிறதுனால அந்த பிரைட் ஸ்மைல் எல்லாருக்கும் ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடை கொடுக்கலாம். எல்லாரும் என்கிட்ட ஈஸியாக அப்ரோச் பண்ணுற மாதிரி என்கிட்ட பேசுகிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை நான் க்ரியேட் பண்ணலாம் அந்த ஸ்மைல் மூலமாக. இந்த மாதிரியான ரீசன்னால தான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என் மேலே ரெஸ்பெக்ட் வருது, என்கிட்ட பேசுகிறாங்களே தவிர இது எந்த ஒரு பேட் இன்டென்ஷனையும் க்ரியேட் பண்ணலை. எல்லாருமே ரொம்ப ஹம்பிள் அண்ட் பொலைட் நேச்சரோட என்கிட்ட வந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களோட வாக்கிங் ஸ்டைல், அவங்களோட ஹிப் மூமெண்ட்டை பற்றி பேசுகிறாங்க. இப்போ நார்மலாக கேர்ள்ஸுக்கும் பாய்ஸோட வாக்குக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா? கேர்ள்ஸ் வாக் பண்ணாங்க அப்படின்னா எந்த ஒரு அசைவும் இல்லாமல் அப்படியே ஸ்ட்ரைட்டாக நடக்க மாட்டாங்க. அவங்களோட ஹிப்பில் வந்து ஒரு சின்ன மூமெண்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் நடக்கும்போது என்னோட ஹிப்பில் இருக்கிற அந்த மூமெண்ட்டாக இருக்கலாம். இல்லை அப்படின்னா ஜாய் இன் மை ஃபீட். ஏன் ஜாய் அப்படின்றது வந்து எக்ஸ்ட்ரீம் ஹாப்பினஸ்ஸை தான் நம்ம ஜாய் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் இன் மை ஃபீட் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ நம்ம நார்மலாக ஒருத்தங்க ரொம்பவே ஹாப்பியாக இருக்கிறாங்கன்னா ஹாப்பினஸில் அவனுக்கு தலைகால் புரியலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது அது வந்து டாப் டு பாட்டம் நம்ம பாடியையும் அது வந்து ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கும். அதே மாதிரி நம்ம ஃபேஸ்லேயும் அது வந்து ஷோ ஆகும். அந்தளவுக்கு ஒரு க்ளோ கொடுக்கறது அந்த ஹாப்பினஸ். அப்படி ஒரு ஹாப்பினஸ் நான் டாப் டு பாட்டம் என்னோட பாடி வந்து அந்த ஹாப்பினஸால் ஃபில்லாக இருக்கிறதுனால அந்த ஒரு ஆட்டிடியூடாக இருக்கலாம். அதனால எனக்குள்ளே இருக்கிற அந்த க்ளோவாக இருக்கலாம், எனக்குள்ளே வர்ற அந்த கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். சந்தோஷமாக நிம்மதியாக ஒரு மனுஷன் இருந்தான் அப்படின்னா அவனை விட ஹெல்த்தியான பாசிட்டிவான ஒரு பர்சன் இருக்க முடியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிற ஒரு நேச்சராக இருக்கலாம். இந்த மாதிரி பிளென்டி ஆஃப் ஆஸ்பெக்ட்ஸ் என்கிட்ட இருக்குது. இது எல்லாம் தான் என்னை ஒரு ஃபினாமினல் விமனாக உணர வைக்குது. அஃப்கோர்ஸ் நான் இதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். நான் ஒரு phenomenal women, that's me அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவ்வளோ நேரம் அவங்க பேசினது விமன் ஒண்டர். எல்லா விமனுமே ஆச்சரியப்பட்டாங்க இவங்கள பார்த்து என்னென்ன ரீசனுக்காக அப்படின்றத சொன்னாங்க. இப்போது மென் தெம்செல்ஃப் மென்னுமே இவங்கள பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. எதுக்காக அப்படின்னா, தே கான் கேட்ச் மீ. அவங்களால இவங்கள பிடிக்க முடியல அப்படின்றது வந்து இவங்க என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, இவங்கக்கிட்ட நிறைய பாசிட்டிவான ஆட்டிடியூட் இருக்குது. எல்லாருக்கிட்டேயுமே ரொம்ப ஹம்பிளாக பேசுகிறாங்க. எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ரொம்ப கரேஜியஸாக போல்டாக செல்ஃப் லவ்வோடு இருக்கிறாங்க இல்லையா?
இந்த மாதிரி பிளென்டி ஆஃப் ஆஸ்பெக்ட்ஸ் அவங்கக்கிட்ட இருக்குது. இது எல்லாமே எல்லா ஹியூமன் பீயிங்கும் என்கிட்ட இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பாசிட்டிவான ஆட்டிடியூட். அது எல்லாமே என்கிட்ட இருக்குது அப்படின்றப்போ அதை என்கிட்டேருந்து எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் என்றைக்கும் அவங்களால என்னோட அந்த ஒரு ரீச்சை டச் பண்ணவே முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து ஒரு நேம் கெயின் பண்ணி வச்சுருக்கிறாங்க இல்லையா? இப்போ ஆத்தர் வந்து அவங்க ஒரு ஃபினாமினல் விமனாக நினைக்கிறாங்க அப்படின்னா அதை அவங்க தான் உருவாக்கிக்கிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஃப்ரேம், அவங்களுக்கான ஒரு பிளேஸை அவங்க க்ரியேட் பண்ணிக்கிட்டாங்க. சொசைட்டியில் பீப்புள் மத்தியில் அவங்க க்ரியேட் பண்ணிக்கிட்டாங்க. அதே மாதிரி என்னை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாராலையும் அதை வந்து ரீச் பண்ண முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்க ரொம்ப ஆச்சரியப்படுறது என்னோட இன்னர் மிஸ்ட்ரி. அதாவது நம்ம இப்போ ஒருத்தவங்களை காப்பி பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா ஈஸியாக காப்பி பண்ணலாம். அவங்களோட அப்பியரன்ஸாக இருக்கட்டும், அவங்க என்ன மாதிரி பேசுகிறாங்க, அதை மாதிரி நம்ம இமிட்டேட் பண்ண முடியும். எல்லாமே நம்ம பண்ணலாம். பட் இன்னர் அவங்க வந்து உள்ளே என்ன ஃபீல் பண்ணுறாங்க ஆஸ் அ பர்சனாக, அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க, என்ன பேசுவாங்க, அவங்களோட எமோஷன்ஸ் எப்படி இருக்கும், அவங்க ஒருத்தங்களை ஹேண்டில் பண்ணுறது எப்படி இருக்கும், இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது இல்லையா? இமிட்டேஷன்ஸ் வந்து நம்ம வெளியே பார்க்குறத வச்சு ஒருத்தங்களை அப்படியே காப்பி பண்ண முடியும். அவங்க பேசுகிற மாதிரி பேச முடியும். ஆனால் அவங்க என்ன திங்க் பண்ணுவாங்க, ஒருத்தங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறாங்க, இப்போ ஒருத்தங்க ஒரு கொஷின் கேட்குறாங்கன்னா அதுக்கு என்ன மாதிரி அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க, இதெல்லாம் நம்மளால் யோசிக்க முடியாது. ஸோ அது பை பர்த், பை ப்ராக்டிஸ் அவங்களுக்கு வரணும். ஒவ்வொருத்தங்களோட வே ஆஃப் அப்ரோச்சிங், வே ஆஃப் தாட் ப்ராசஸ் இது எல்லாமே வித்தியாசமாகும் இல்லையா? ஸோ அந்த ஒரு ரீசன்னால் அவங்களால ஃபுல்லாக என்னை வந்து காப்பி பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் ட்ரை பண்ணுறேன் அவங்களுக்கு வந்து ஷோ பண்ணணும். இதுதான் நான், இப்படி தான் நான் இருக்கிறேன், இதனால தான் நான் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறேன், இவ்வளோ ப்ரைடு என்கிட்ட இருக்குதுன்னு சொல்லி நான் அவங்களுக்கு ஷோ பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் அவங்களோட ஆன்சர் என்னவா இருக்குன்னா, எங்களால் பார்க்க முடியல அப்படின்றது தான். நம்ம வந்து நான் இப்படிப்பட்ட பர்சன் தான் அப்படின்றத வந்து நம்மளால் சொல்ல முடியும். இல்லை 4 பேர்கிட்ட நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி என்னை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம டே டு டே என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறோம், நான் என்ன எக்ஸசைஸ் பண்ணுறேன், நான் என்ன திங்க் பண்ணுறேன், இது எல்லாமே நம்மளால் சொல்ல முடியும். ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க அதை கரெக்டாக எடுத்துக்கிறாங்களா அப்படின்றத வந்து நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அவங்க அதை எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்றது வந்து அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் லெவலை பொறுத்தது. ஸோ இவங்க என்ன தான் அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சாலும் அது அவங்களுக்கு புரிய மாட்டேக்கு அப்படின்றது தான் ரியாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்களோட ப்ரைடுக்கான ரீசன் என்னவா இருக்கலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்கன்னா, மேபி ஆர்ச் ஆஃப் மை பேக், அவங்களோட முதுகு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஆர்ச் மாதிரி ரொம்பவே ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே ஆர்ச் ஷேப்பில் இருக்குது. ஸோ அது ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறதுனால நான் உட்கார்ந்தாலும் சரி, எழுந்து நின்னாலும் சரி ரொம்பவே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறேன். ஏன்னா நான் குனிஞ்சு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்குள்ள ஒரு போல்ட்னஸ், கரேஜ் இருக்குது. ஸோ நான் ரொம்ப ப்ரௌடாக நான் அப்படி நிமிர்ந்து உட்கார்ந்துருப்பேன். நெக்ஸ்ட் என்னோட பிரைட் ஸ்மைல், சன் எவ்வளோ பிரைட்டாக ஷைனிங்காக இருக்குதோ அதே மாதிரி ஒரு பிரைட் ஸ்மைல் எனக்குள்ளே இருக்குது. அந்த ஸ்மைலாக இருக்கலாம், இல்லை ரைட் ஆஃப் மை பிரெஸ்ட், அவங்க பிரெஸ்ட்டோட மூமெண்ட்டாக இருக்கலாம், இல்லை கிரேஸ் ஆஃப் மை ஸ்டைல், வே ஆஃப் ஸ்பீக்கிங், வே ஆஃப் அப்ரோச்சிங் பீப்புள். ஸோ அவங்க வந்து எந்த மாதிரி ஒரு பர்சனை ஹேண்டில் பண்ணுறாங்க, அப்ரோச் பண்ணுறாங்க, இப்படி அவங்க நடக்கும்போதும் பேசும்போதும் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஸ்டைல் இருக்கும். இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் என்ன ஒரு ஃபினாமினல் விமனாக ஃபீல் பண்ண வைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால தான் சொல்கிறேன், நான் ஒரு ஃபினாமினல் விமன், தட்ஸ் மீ அப்படின்னு சொல்லி அகெயின் மென்ஷன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகியிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட ஹெட்ஸ் வந்து என்றைக்குமே பவுடு, கீழே குனிஞ்சே இருந்ததில்லை. நான் என்றைக்குமே தலை குனிஞ்சதில்லை. ஏன் அப்படின்னா நான் தலை குனிகிற மாதிரி எந்த ஒரு ஆக்ஷனும் நான் பண்ணதில்லை, யாரையும் நான் காயப்படுத்தினதும் இல்லை. ஸோ எனக்குள்ளே எந்த ஒரு ரிக்ரெட்டோ, கில்ட்டோ, எந்த ஃபீலிங்கும் எனக்குள்ளே கிடையாது. ஸோ எதுக்காக நான் தலை குனிஞ்சு வரணும்? நான் பொண்ணு அப்படின்றதுனாலையும் என்னால் குனிஞ்சு இருக்க முடியாது. நான் ரொம்பவே ப்ரௌடாக நான் தலை நிமிர்ந்து தான் எப்போவுமே இருப்பேன். தென் நான் என்றைக்கும் ரொம்ப எல்லாருக்கிட்டேயும் கத்தி பேசுகிறதோ, இல்லை நான் வந்து குதிச்சுட்டே இருக்கிறதோ, அங்கே இங்கேயும் ஓடுறது, ரொம்ப சத்தமாக பேசுகிறது, இது எல்லாம் நான் என்றைக்குமே பண்ணதில்லை. ஏன்னா இதெல்லாம் எப்போ பண்ணுவாங்க அப்படின்னா, அடுத்தவங்களோட அட்டென்ஷனை வந்து நம்ம வாங்கணும், எல்லாரும் நம்மளை பார்க்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா சில பேர் வந்து ரொம்ப சத்தமாக பேசுகிறது, அங்கே இங்கேயும் ஓடிட்டுருக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் எனக்கு வந்து தேவையில்லை. நம்மளோட ஆக்ஷன்ஸ் ப்ராப்பராக இருந்துச்சு அப்படின்னா நம்ம எவ்வளோ பொலைட்டாக, எவ்வளோ ஹம்பிளாக அந்த இடத்துக்கு வந்தாலும் எல்லாரும் நம்மக்கிட்ட வாலண்டியராக வந்து பேசுவாங்க. ஸோ நான் இந்த மாதிரி அட்டென்ஷன் சீக் பண்ணணும் அப்படின்ற எந்த அவசியமும் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வென் யூ சீ மீ, ஒருவேளை நீங்கள்
நான் பாஸ் ஆகும்போது, நான் உங்கள கடந்து போகும்போது, நீங்க என்ன பார்த்தீங்க அப்படின்னா, நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சொல்றேன். நீங்க கண்டிப்பா ப்ரவுடா ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த ப்ரவுட் அப்படின்றது, இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சவங்க யாரோ ஒருத்தங்க நம்மள கிராஸ் பண்ணி போறாங்க. அவங்க வந்து நல்ல ஒரு நேம் அண்ட் ஃபேம் கெயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்க நம்ம ரிலேட்டிவ் இல்ல நம்ம ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி நம்மளுக்குள்ள ஒரு ப்ரவுட் வந்து கிரியேட் ஆகும். இன்னொரு கேட்டகரி எப்படி அப்படின்னா, நம்ம அவங்கள பார்க்குறோம். ஆனா, அவங்களுக்கும் நம்மளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லன்னாலும், அவங்க ஒரு ரீச்ல இருக்கிறாங்க இல்லையா? ஸோ, அவங்கள பார்க்கும்போது, இப்படிப்பட்ட ஒரு விமன நான் பார்த்துட்டேன். இவ்ளோ ஒரு நல்ல குவாலிட்டி இருக்கிற, இப்படி ஒரு ஃபினாமினலான விமன நான் பார்த்துட்டேன்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு ப்ரவுட் வரும். இல்லையா? நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டரா இருக்கலாம். இல்ல சொசைட்டில ஒரு நல்ல பிளேஸ்ல, பொசிஷன்ல இருக்கிறவங்களா இருக்கலாம். ஸோ, அவங்கள பார்க்கும்போது நம்மளுக்குள்ள ஒரு ப்ரவுட், ஒரு சந்தோஷம் கிரியேட் ஆகுது இல்லையா? அந்த மாதிரி என்ன தெரிஞ்சவங்களுக்கும் சரி, தெரியாதவங்களுக்கும் சரி, என்ன பார்க்கும்போது கண்டிப்பா ஒரு ப்ரவுட் ஃபீலிங் இருக்கும் அப்படின்றதையும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஹீல்ஸ் போட்டு நடக்கிறோம் அப்படின்னா, அது ஒரு சவுண்ட் மேக் பண்ணும் இல்லையா? இப்போ நம்ம கிளிக் பண்ணும்போது என்ன மாதிரி ஒரு சவுண்ட் கேட்குமோ, அதே மாதிரி ஹீல்ஸ் போட்டு நடக்கும்போதும் ஒரு சவுண்ட் வந்து அது மேக் பண்ணும். அந்த சவுண்ட் வந்து என்னோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஹீல்ஸ் போட்டுட்டு நம்ம நார்மலா அந்த சவுண்டுக்கு ஹெசிடேட் ஆனாலோ, இல்ல நம்மளுக்கு ஹீல்ஸ் போட்டுட்டு ப்ராப்பரா ஸ்ட்ரெயிட்டா நடக்க தெரியலனாலோ, அந்த வாக் வந்து கொஞ்சம் ஃபன்னியா, இன்கரெக்ட்டா இருக்கும் இல்லையா? பட் நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட்டா, கான்ஃபிடென்ட்டா நடக்கிறதுனால தான், அந்த ஒரு சவுண்ட வந்து என்னால அச்சீவ் பண்ண முடியுது. ப்ராப்பரா ஹீல்ஸ்ல இருந்து நான் ப்ராப்பரா ஒரு மாடல் நடந்தா என்ன மாதிரி ஒரு சவுண்ட் வருமோ, அந்த மாதிரி ஒரு கிளிக் சவுண்ட் வருது அப்படின்னா, என்னோட கான்ஃபிடன்ஸ் தான் அதுக்கு ரீசன் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்னன்னா, பெண்ட் ஆஃப் மை ஹேர். அவங்களோட ஹேர்ல இருக்கிற அந்த பெண்டா இருக்கலாம், கர்லி ஹேர், லைட் கர்லி ஹேரா இருக்கலாம், இல்ல பாம் ஆஃப் மை ஹேண்ட். அவங்களோட இது 2மே 2 கான்ட்ராஸ்ட்டான கலர்ஸ் இல்லையா? பிளாக் அண்ட் ஒயிட். அவங்க பாம் அப்படின்றது ஒயிட்டா இருக்கும். ஹேர் வந்து பிளாக்கா இருக்கும். ஸோ, இந்த 2 கான்ட்ராஸ்ட்டான கலருமே என்னோட பாடியில இருக்கு. ஸோ, அது எனக்கு ஒரு தனி பியூட்டிய தரலாம். இது எல்லாமே நான் எந்த அளவுக்கு என்ன செல்ஃப் கேர் பண்ணிக்கிறேன், என் மேல நான் எந்த அளவுக்கு கான்ஷியஸா இருக்கிறேன், நம்ம ரொம்ப கேர் பண்ணிக்கிட்டோம், நம்மள வந்து பெர்ஃபெக்ட்டா மத்தவங்க முன்னாடி ரொம்ப பெர்ஃபெக்ட்டா நம்ம பியூட்டிஃபுல்லா பிரசன்ட் பண்றோம் அப்படின்னா, அதுவே ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ஸ கிரியேட் பண்ணும் இல்லையா? நம்மளுக்குள்ள ஒரு செல்ஃப் டவுட் இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா நம்மளால கான்ஃபிடென்ட்டா மத்தவங்கள ஃபேஸ் பண்ண முடியாது. ஸோ, எனக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. அது என்னோட பியூட்டிய மத்தவங்களுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. அகெயின் லாஸ்ட்டா முடிக்கும்போது, இந்த மாதிரியான ரீசன் தான் நான் ஒரு ஃபினாமினல் விமன் சொல்லி என்ன ஃபீல் பண்ண வைக்குது. ஸோ, ஐ அம் த ஃபினாமினல் விமன் தட்ஸ் மீ அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு போம். செல்ஃப் கேர், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் நெறைய குவாலிட்டீஸ் இந்த ஒரு சின்ன போம். பட் இத ரீட் பண்ணும்போது ஒரு விமனுக்குள்ள இருக்க வேண்டிய குவாலிட்டீஸ் அப்படின்னு சொல்லி பிளென்டி ஆஃப் குவாலிட்டீஸ அட்ரெஸ் பண்ணியிருக்கிறாங்க. எந்த விதமான செல்ஃப் டவுட்டும் இல்லாம சொசைட்டி முன்னாடி அவங்கள கான்ஃபிடென்ட்டா பிரசன்ட் பண்ணணும் அப்படின்றத வந்து ரொம்பவே போல்டா எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ, இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாபிக்ல வீடியோ போடலாம்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.